பாம்பன் பாலம் என்ட்ரி ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் செல்லும் பாம்பன் பாலம். இரு கடல்களோடு சங்கமிக்கும் இடம். அழகான ஒரு இருக்கிறதோட இந்த பழைய ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா 110 ஆண்டுகளை கடந்து இப்போ இருக்கின்றது. அதற்கு மேலாக பேருந்து செல்வதற்கு வழிவகுக்கிறார்கள். தற்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கும் பாதை புதிய பாலம். அழகாக அடிக்குதுங்க. பழைய தூக்கு பாலம். இது இப்போ போடுறது புதியதாக வந்திருக்க ட்ராக்கு. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பழைய புதிய பாலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக. அப்படியே எக்ஸிட் அப்படியே மேலே ஏறும், அப்படியே இறங்குங்க. அந்த இது அழகாக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்திய ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவிப்பதுறாங்க. உள்ள ஒரு மணி சூப்பரான காற்று மழை சலசலப்பு காற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பயணம். முறையாக இந்த பயணத்தில் ட்ரெயின் பாலத்து மேலே கடந்து அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வாழ்த்துக்கள். பழைய மேம்பாலம் வந்து ஒரு 110 ஆண்டுகளை கடந்து இப்போ இருக்குங்க. அது ரொம்ப கம்பீரமான தோட்டத்தில் வெற்றிகரமாக சூப்பராக நல்ல பல்வேறு மழை வெயில் புயலை பார்த்து நிற்கிது. காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். ஆளி தள்ளுற காற்று. கூட எங்கள் அம்மா வந்து பயணிக்கிறாங்க ட்ரெயினில். கடந்து போயிட்டுருக்கு. பாலத்தை கடந்து தமிழ்நாடு அரசு பஸ்ஸு மேலே வரும்போது பாருங்கள். பாலகம் கடந்து விட்டதே. ஆனால் இருந்தாலும் இந்த பகுதியில் காற்று வந்து திசை வேகம் அதிகமாக இருக்குதுங்க. செம்மையான காற்று. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் வரை செல்லும். அதை ஒட்டி இந்த ட்ரெயின் ட்ராக்கும் அதே போல் ராமநாதபுரம் வரை செல்லுங்க. ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக சந்திப்பு நிலையில் தான் இருக்கும். கடல் ராமேஸ்வரம் கடல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கடலாக இருக்குது. நம்ம இந்தியாவின் மறுமுனை என்று சொன்னால் இது ராமேஸ்வரம் தான்.